வரக்கூடிய ஓரிரு நாட்களில் புனித யாத்திரையான ஹஜ் நெருங்கி வரும் நிலையில் இந்த வருடம் ஹஜ் கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்காக பொது மற்றும் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து அதிநவீன வசதிகளுடன் சேவைகளை வழங்குகிறது சவுதி அரசாங்கம். குறிப்பாக இந்த வருட ஹஜ் பயணம் கடும் வெயிலின் உச்சத்தில் வருவதால் ஹாஜிகள் தங்கும் இடம் முதல் பயணிக்கும் சாலைகள் வரை உலகத்தரம் வாய்ந்த அமைப்புகளுடன் ஒவ்வொன்றும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஹாஜிகள் தங்கும் கூடாரங்கள் மினாவில் புதிதாக 37,000 ஹாஜிகள் தங்கும்படி 10 புதிய டவர்கள் கட்டப்பட்டுள்ளது. இவை ஒவ்வொன்றும் தீப்பிடிக்காத வண்ணம் இன்சுலேட் செய்யப்பட்டதுடன் அதிக வெப்பத்தை தெரியாத அளவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தங்கும் இடம் மட்டுமின்றி அவர்களுக்கு உணவு ஏற்பாடுகளும் உயர்தர வசதிகளை கொண்டுள்ளது. போக்குவரத்து துறை அமைச்சகம் கூடுதல் கவனம் செலுத்தி ஹாஜிகள் எளிதில் புனித இடங்களுக்குள் செல்வதற்கு பிரத்யேக பஸ் மற்றும் டாக்ஸி வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. கூடுதலாக இந்த வருடம் 1.6 மில்லியன் இருக்கைகள் அதிகரித்து ஹரமைன் ட்ரெயின் சேவையை துவங்கியுள்ளது. அது மட்டுமின்றி ட்ரோன் போன்ற புதிய தொழில்நுட்பமும் அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் இரத்த மாதிரிகள் பெறுவது மற்றும் தேவைப்படும் இடங்களுக்கு இரத்தம் அனுப்புவது உள்ளிட்ட நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்ள முடியும். சாதாரணமாக ஒரு இடத்திலிருந்து மறு இடத்திற்கு செல்ல சுமார் 2.5 மணி நேரம் தேவைப்படும் நிலையில் இந்த ட்ரோன் வசதியின் மூலம் 2 நிமிடத்தில் இந்த வேலையை செய்ய முடியும் என கூறப்படுகிறது. கடந்த ஆண்டே சவுதி சுகாதாரத்துறை யாத்ரீகர்களின் பாதுகாப்பு மற்றும் நலன் கருதி சவுதி அஞ்சல் நிறுவனத்துடன் இணைந்து ட்ரோன் பயன்படுத்தி இரத்த மாதிரிகளை புனித ஸ்தலங்களுக்குள் எடுத்துச் செல்ல பயிற்சிகளை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. இந்த பயிற்சியின் வெற்றியை தொடர்ந்து இந்த ஆண்டு முதல் இந்த ட்ரோன் சேவை நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஹாஜிகள் செல்லும் சாலைகள் பொறுத்தவரையில் கூல் பேவ்மெண்ட் சிஸ்டம் எனப்படும் முறையை பயன்படுத்தி அதிக வெப்பத்தை வெளியேற்றாமல் இருக்கும் வண்ணம் அமைக்கப்பட்டுள்ளது. ஹாஜிகளுக்காக 24 மணி நேரமும் மருத்துவ வசதிகளும் தயார் நிலையில் உள்ளன. மொத்தம் 18 மருத்துவமனைகளும் 126 சுகாதார மையமும் பிரத்யேகமாக செயல்படும். இதில் அஜியாத் மருத்துவமனை மற்றும் 3 அவசர சேவை மையமும் 24 மணி நேர சேவையில் இயங்கும். அதோடு ஹாஜிகளின் அவசர தேவைக்காக புனித தலங்களை சுற்றி 155 ஆம்புலன்ஸ் மற்றும் ஏர் ஆம்புலன்ஸ் போன்றவைகள் எந்நேரமும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கும். ஹாஜிகள் எளிதாக தங்கள் பயணத்தை தொடர இதுவரையில் 4767 விளக்கு கம்பங்கள் மற்றும் 123 பாலங்கள் பழுது பார்க்கப்பட்டு சீரமைக்கப்பட்டுள்ளன. ஆங்காங்கே பிரத்யேக சைன் போர்டுகளும் வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி சேவை மையங்களும் தன்னார்வ சேவை செய்பவர்களும் ஹாஜிகளுக்கு சேவை செய்வதற்காக கூடுதலாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இன்னும் வரக்கூடிய நாட்களிலும் புதிய திட்டங்களை எதிர்பார்க்கலாம். அதற்கு பற்றிய அப்டேட்களை தெரிந்து கொள்ள எங்கள் நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.